இவ்வளோ திங்க முடியாது. ஏடா ஆசை தீர்த்திங்கன்னா இவ்வளோ. ஐயோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்க கடைக்காரனாட்ட ஆகி போயிட்டோம். பொறிக்கிறோம் பொறிச்சிக்கிட்டே இருக்கோம். அங்கே தூக்கிட்டுறோம். எவ்வளோ மீன் பார்க்கலாம். பசி அடக்க முடியாத காரணத்தால் ஃபஸ்ட் இடத்துல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வயசில் கொஞ்ச நாள் இருக்கும் சாப்பிட்டு. அந்த ஸ்பெஷல் மீன் வச்சுருந்தோம். ஏய் எங்கடா 8+ங்கடா? 8+ இங்கே போயிடுச்சு. ஏய் என்னடா அது கையை வச்சா கையோட வந்துருச்சு. என்னடா அரவணம் தான் இருக்கிறியா அழக்கானா? என்னடா இது எங்கடா வாழை போகிறப்ப கட் பண்ணிட்டீங்களா? டேய் இத்தனை திங்க முடியாதாடா? கொண்டு போய் கொடுத்தீங்க எடை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. திங்கிறதுக்கு எல்லாத்தையும் தின்றலாம்டா. தின்றலாம் விடு. இது எங்கே வித்துட்ட தின்றலாம் எல்லாத்தையுமே. ஆசை தீர தின்னுக்குங்க. நீங்களே ஆசை தீர வீடியோவை பார்த்துக்குங்க. 8+ மாப்பிள்ளைக்கு 12 மணிக்குள்ள வந்தீங்கன்னா 8+ உனக்கு இப்பயே மணி 12. டேய் கம்மனு இருங்களா. சரிடா ஃபோன் பண்ணுற மாப்பிள்ள. செத்துருண்டா கொக்கு மீன் சீக்கிரம் செத்துரும். இது பார்த்தீங்கன்னா உழவன் இவன் வந்துட்டு 8+. இவன் கொக்கு மீன். எங்கடா அவரி இருந்தியா? அவரி அந்த பையனை கொடுத்துட்டானா? சரி ஓகேங்க. இது எல்லாத்தையுமே வறுத்தரலாம். ஆசை தீர இன்றைக்கி ஒரு நாள் மீன் தினக்கு வேண்டியதான். மீனை வந்துட்டு க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு. எப்படி அதில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணோம்னா சீக்கிரம் வந்துடும். இப்படி அவ்வளோதான். நல்லா க்ளீன் பண்ணு. இந்த சைடு, இந்த கீழே, இந்த சைடு. மீனை பிடிக்கிறது கூட ஈஸி தான். ஆனால் கழுவுற ஈஸின்னு ஒன்று இருக்குது. ஐயோ சாமி, இப்போ இத்தனை கழுவணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடும். சின்ன கிளிப்பாக மட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரு மீனை கழுவிட்டு எப்படி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும் அருவாமனையாக இருந்தால். மறந்துட்டேன் நான் அருவாமனை எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான். அங்கேயே படுத்துருவோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா காலையில் எல்லாரும்? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? அவர் அந்தனே கேட்டு சாப்பிடல. நீ கம்ப்ளைண்ட் சொன்னா? நானும் சாப்பிடல. என்னடாச்சு? அதெல்லாம் வாழை இலை கூட இருக்காது அந்த கத்தி. அதை வச்சுக்கிட்டு மீன் வாழை இருங்களா? பீஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டலாம் ஓரளவுக்கு. அவ்வளோதான். பீஸ் அறுத்துட்டா குடல் வந்துடும். நீ அலசி போட்டு அவன்கிட்ட இதெல்லாம் சுத்தணும். ஆள் இருக்குது கத்திட்டு அப்படியே சாக்கு. அவ்வளோதான். இவ்வளோதான் மீன் அலசுறது. அதுக்கப்புறம் இங்கே செதில் இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள். கோழி இருந்தால் நல்லா திங்கி தீனி. அவ்வளோதான். இது மட்டும் 2 சைடு இருக்கும். எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்படி ஒன்று கூட மாட்ட மாட்டேங்குது. இருக்குதுண்ணா. அது சுத்தம் பண்ணிட்டு பிடிச்சா போய்க்கலாண்ணா. இடுப்பு நம்ம உடஞ்சிருச்சு. ஐயோ இடுப்பு உடைந்த தரணும். நாங்களே இத்தனை மீனுக்கு இத்தனை பேர் கஷ்டப்படுறோமே. அங்கே ஒரு பையன் அவ்வளோ மீன் கொடுத்தோமே என்னாச்சு? உட்காந்து அலாசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் அலாசியா ஜூம் பண்ணி அந்த பையக்ஸ் போட முடியாது. உட்காந்து அந்த பையன் அலாசிக்கிட்டே இருக்கிறேன். அப்பா இவ்வளோ மீன் திங்க போகிறோமாடா 4 பேர். ஓகேங்க. தண்ணியில் போட்டு நல்லா ஒரு க்ளீன் பண்ணிடலாம். கத்தை எடுத்துட்டு வா கமலேஷா. தூக்கிட்டு போட்டுறாங்க குளிருது. இன்னும் மீனை கழுவோண்டா. மீன் இன்னும் உள்ள குடல்லாம் சரியா எடுக்கல. நிறைய மீன் இருக்கு. ஒரு மீனை எடுத்து குடல் நல்லா இது இப்படி க்ளீன் பண்ணி தட்டில் போடு. ஆமாம் தட்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் என்னடா கழுவிட்டே இருக்கிற அந்த பையன் தண்ணியில் போட்டு கட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இல்லைடா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
ரத்தத்தையெல்லாம் பார்த்துட்டு என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல கேட்காதீங்க. ரத்தம் தான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஐ திங்க் இது பார்ட் 2வாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்ட் 1லேயே முடிஞ்ச அளவுக்கு போட முடிஞ்சால் போடுறேன், இல்லைன்னா பார்ட் 2வாக போட்டு லாஸ்ட்டில் வீடியோ தரேன். பார்ட் 1ஓ பார்ட் 2ஓ செக் பண்ணி பார்த்துக்குங்க. கொஞ்சம் தான் இருக்குதா? அலசிட்டு ஒரு குழியில் போட்டலாமாடா? நாத்தடிக்குது உடம்பெல்லாம். கத்தாவை கழுவிடுறோம். அவ்வளோதாங்க, ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. அம்மா மேட்டுக்கு வச்சிரு. மேட்டுக்கு வச்சுட்டு ஒரு குழியில் போட்டு காக்கா தூக்குச்சுன்னா அதுக்கு அதையும் பிடிச்சிட வேண்டியது. இன்றைக்கி கஷ்டப்பட்டு இவ்வளோதான் கஷ்டப்பட்டு அலாசுனா மணலில் போடாமல் அப்படியே பத்திரமா வை. நல்லா கத்தாவை கழுவிடு. வச்சிரு. மசாலா வேறு பரட்டணும். பெரிய குண்டால தான் போட்டு பரட்டணும் மாட்டிருக்கு. போய் ஒரு குழியில் போட்டு வா. போய் வலிக்கிட்டு விழுந்து அப்புறம் கொம்பேஸ்வரா ஆயிராத. அப்படியே படத்தில் ஓடுற மாதிரி ஓடுறான் அவன். என்னடா ஹீரோ ஹீரோயின் துரத்திட்டு போகிற மாதிரி ஓடுறானு. என்ன தண்ணி இல்லாமல் குதிச்சுட்டு இருக்கானுங்க. சரி, இது மட்டும் கழுவி நம்மளும் போய் குளிக்கலாம். சரிங்க, போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கலாம். போயிட்டு இன்னும் அடுப்பெல்லாம் எடுக்கணும். இன்னும் முரட்டை வேலை இருக்குது. இப்போதைக்கு சாப்பிட முடியாது. போய் மீன் இருக்கலாம். கல்லே கிடைக்கலைங்க. ஃபஸ்ட்டு சமையல் செஞ்ச பிளேஸ் எல்லாமே மணல் வந்தனால கல்லே கிடைக்கல. மறுபடியும் வீட்டுக்கு போய் சரி கல் எடுக்கலான்னு பார்த்துட்டு சரி கல்லுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போயிடலாம், எப்படியோ வறுக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. மறுபடியும் அங்கே போய் இன்னொரு சம்பவம். பசிக்கு சரிம்மா அங்கே ஒரு மாங்காய் மரம் ஒன்று இருந்துச்சா, அங்கே போயிட்டு அப்படியே மாங்காய் பொறிக்கலான்னு சொல்லி பொறிச்சேன். அந்த மாங்காய் என்ன ஆச்சுன்னா அதுவும் தண்ணிக்குள்ளே விழுந்து மறுபடியும் இன்னொரு டைம் தண்ணிக்குள்ளே வாய்க்காக்குள்ளே குளிச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து அங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம மீன் பிடிச்ச பிளேஸ் அங்கே இருக்குது. அதை தாண்டியே இருக்குது. அந்த இதுக்கிட்ட இருக்குது. அப்பா அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. அதில் தாண்டா சாப்பாடே கட்டி கொண்டு போவாங்க. நல்ல வேலை உப்பு இருக்குது, மிளகா இப்படி இருக்குது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. மாங்காய் பாரு எப்படி இருக்குது, வாசனை நல்லா. மேலே உப்பு அப்படி தூக்கி விட்டோம்னா கொஞ்சம் ஜம்முன்னு டேராம் பாரு தின்னுடுவானுங்க விட்டு போட்டு. அந்த மாங்காய் எடுத்து தறிட்டா கமலே சார். தெரியுது சூப்பராக இருக்குது. இலை பொறிக்கல, அதுக்கு பதிலாக இங்கே சேமல் அந்த சைடு ஓரத்தில் இருந்துச்சா, சரி அதையே பொறிச்சிட்டு வந்துட்டோம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 65 மசாலா. மீன் எப்படி 4 கிலோ இருக்குது, எங்களுக்கு தெரியல இவ்வளோலாம் மாட்டுன்னு சொல்லிட்டு. அதனால சரி 1 கிலோ மாட்டும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் கடைசியில் இவ்வளோ ஆயிடுச்சு. நல்ல வேலை எதுக்கோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எடுத்துகிட்டு வந்தேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் நல்ல வேலை மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் இதாக வாங்கிட்டு வந்தாச்சு. போடுறா அதனால என்னடா பழுத்த மாங்காய் செம்மையாக இருந்துச்சு. ஒன்று 2 நாள் விட்டு தான் பழுத்துருக்கோம். பொறிச்சிட்டு போயிடும். இப்போயே அன்றைக்கி 5-6 காய் இருந்துதுரா, பொறிச்சிட்டு போயிட்டாங்க. கமலேஷ் அதில் தண்ணி வடிச்சிட்டு கொடு. அவ்வளோதான். என்ன ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அது இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி
இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நான் இதே போட்டு செய்யலாம், சாப்பிட்லாம். ஒரு ஈரோடு போனையா, அவன் திரும்பியே வந்துடும் நினைக்கிறேன். மீன் க்ளீன் பண்ணி இப்போ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? எத்தனை மணிக்கு போனையா? 12 மணிக்கு போயிருப்பானா? இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:15 ஆயிடுச்சு. கம்மனே சதையை கழுவி கொடுலைட்டா. சரி ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இன்னும் அங்கே வேறு இருக்குது. 4 கிலோ மீனை பிடிச்சிக்கிட்டு 1/2 மணி நேரம் பரட்டிகிட்டு இருக்கிறோம். அங்கே வருங்க கடைக்காரனாட்ட ஆகி போயிட்டோம். கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு பெரட்டுன்னு பெரட்டி பெரட்ட முடியல. பெரிய குண்டா வேணும். இத்தனை மீன் என்ன நேரம் பெரட்டுறது? இத்தனைக்கும் 40 மீனுக்கு மேலே இருக்குது. மசாலா கலக்கிட்டு இருக்கிறோம். ஏன்டா தீப்பிடி இருக்கு மாதிரி அப்புறம் கழுவி அப்புறம் போட வேண்டாம். நம்ம 4 கிலோக்கு மேலே இருக்குது. 4 கிலோக்கு மேலே இருக்குது. அப்புறம் கலக்க வேண்டாம். நம்ம எத்தனைக்கு வா வா இல்லை 2 வாரம் நல்லா ஜம்மு நெட்டாக பார்க்கலாம். பொறுக்கி போட்டதில்ல டேய், இது சட்டிக்கு பின்னாடி மண்ணு தடவிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வடச்சட்டிக்கு மண்ணு தடவி தான் இருக்கணும். அதான் 2 பேரும் மண்ணு தடவை வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதான் நீ சொல்ல சீக்கிரம் வாடா, அப்புறம் டைம் ஆகுதுங்க. ஒரு வட்டை சட்டி ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இன்னும் போட்டு வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால அதில் தான் போட்டு வைக்கணும். அதனால் இப்படி எடுத்து வச்சாச்சு. அதில் ஒன்று விரிச்சு போடு. ஓகேங்க, ஸ்பீடாக பொரிச்சு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கலாம். சரி போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் காற்றடிக்கிறனால எல்லா அனலும் இந்த பக்கம் போகுது. அதனால இங்கே பாருங்க எவ்வளோ தீ வந்துட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு நல்லாவே இதாக மாட்டேங்குது. எண்ணெய் ஹீட்டே ஆக மாட்டேங்குது. இது வரைக்கும் அடிக்குது, என் கை வரைக்கும் அடிக்குது அனல். இப்படியே 3 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம். இப்போ இவ்வளோ எரிக்கணும் மாட்டேங்குது. என்னடா ரிவர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது? ரிவர்ஸ் கீர். இதையும் சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா? இங்கேயும் சாப்பிட்டு அதான் அப்படியே கேட்டேன். சாமிக்கு விட்டு வேலை பார்க்கணும். என்னடா என்ன கையிலே பிடிச்சிங்க? ஏன்னா தலையில் சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டு பொரியலைன்னா வைங்க சாப்பிடவே முடியாது. நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ இருக்குது. ஓகே, அடுத்த இடத்துல போட்டலாமா? ஆட்டு பறிச்சுடா. என்னடா எல்லாம் எத்தாச்சு எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கானுங்க பெரிய பெரிய மீனா. இந்த சைடு இருக்கு போடணும். இது போட்டோம் போகிறேன் பசி அடக்க முடியாத காரணத்தால் ஃபஸ்ட் இடத்துல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கடா தனியாக போய் உட்காந்துக்கிட்டேன்? இது யாரா பாப்பா அடுப்பேன்? நல்லாக்கு சூப்பராக இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நல்லா முறுமுறுன்னு பொரியிற அளவுக்கு சூப்பராக எடுத்து. காலையிலேருந்து வெயிட் பண்ணதுக்கு ஒரு சூப்பர் ரிவார்டு. நல்லாக்கா? நல்லாக்கணும். எங்கடா மண்ணுக்குள்ளே போயிட்டீங்க? நல்ல பசி.
பொரிக்கிறோம் பொரிச்சுக்கிட்டே இருக்கோம். இங்கே தூக்கிட்டுறோம் எவ்வளோ மீன் பார்க்கலாம். அம்மா மலை மாதிரி இருக்குது இங்கே பாருங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 3 இடசல் தான் இருக்கும். வந்துட்டார் பாருங்க, ஈரோடு போயிட்டு வந்துட்டார் தலைவர். அங்கே போய் ஒரு அக்காட்ட ஆட்டுக்குட்டி விலை என்னன்னு கேட்டுட்டு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆட்டுக்குட்டி என்ன ரேட் போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்குறேன். போய் விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஏன் கடாடே வந்தோடனே மீன் எடுத்துமா பாருங்க. நாய் தான் வந்து கொத்துருச்சு. நாய்க்கு முன்னலுக்கு சண்டை. ஏன்டா 4 கிலோ போட்டு வருன்னா எங்கே வறுக்கிறது? உயிரே போயிருச்சு. எல்லாம் எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. உயிரே போயிருச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 இடத்துல தான் சாப்பிட்டோம். 3 இடத்துல சாப்பிட்டுட்டுங்களா? 3 மீன் போட்டாங்க. இதாகிருக்கு. அங்கே பாருங்கள் அந்த சேமலை எங்கே இருக்கிறாங்கன்ட்டு தெரியுதா? அங்கேருந்து தான் அறுத்துட்டு வரோம். இலைக்கு போகணுன்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அதனால் அங்கேருந்து அறுத்துட்டு வரானுங்க. அங்கே அந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக அதான் இருக்குது. அது ஃபுல்லாமே அந்த இலை தான். அவ்வளோதாங்க மக்களே. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு அடசல் தான். அது ஒரு 3 மீன் இருக்குது. அதை போட்டுட்டு சாப்பிட்ற வேண்டியதான். ஓகே, போய் சாப்பிட்றலாமா? சரி, எண்ணெய் எடுத்து கீழே வச்சிடும். கையில் வச்சுட போகிறோம். அப்பா ரொம்ப நாளாச்சுங்க இது மாதிரிலாம். அப்பா இங்கே வச்சிடலாம். எப்படி இருக்குது? ஐயோ வெளுத்து கட்ட போகிறானுங்க. ஆல்ரெடி ஆளுக்கு 2 அடசல் தின்னாச்சு. இன்னும் எலுமிச்சை மலம் தான் சூப்பராக வந்திருக்கும். ஆளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீன் சாப்பிடுங்க. முகரே பார்க்காத கொண்டு விடுவேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கமலேஷ் உழவு சாப்பிட்றேடா? உழவு யார் சாப்பிட்றது? என்னடா அரை உழவு தான் இருக்கிறியா? அழக்கான என்னடா இது? எங்கடா வாழை போகிறப்ப கட் பண்ணிட்டீங்களா? பெரிய மீன் சாப்பிடுங்க. தினேஷுக்கு எனக்கு இது வலையை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு. மீனை கொடுத்தா நல்லா முருகிருச்சா? என்னடா லாங்குவேஜ் இது? முருகிருச்சு. நல்லா இருக்குல்லையா? ஆல்ரெடி 2 அடசம் சாப்பிட்டாச்சு. என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்கடா. சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவியா? ஆல்ரெடி 3 ரவுண்ட் அடித்தாச்சு. சான்ஸே இல்லையா? கடையில் கூட இது மாதிரி டேஸ்ட் இல்லையா? பெறப்பட்ட பேடிஎம் விவரம் 20 ரூபாய். ஏன்டா முள்ளெடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கியா நீங்கள்? இல்லைனா முள்ளெல்லாம் உள்ள இருக்கு, தனியாக எடுத்துகிட்டு. இந்த பெரிய மீன் வந்துட்டு இருக்கலே பெரிய மீனை மாப்பிள்ளை கொடுத்தலாம். ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு பாட்டி கூட. இல்லைன்னா அடுத்த டைம் வலையை எடுத்துகிட்டு வர மாட்டேன். அதனால் அவன் வச்சுக்கிட்டேன். எங்கடா என்னோடய 8.5 ப்ளஸை காணா? கொக்கு மீன் ஆபிதா குட்டிக்கு கடா 8.5 ப்ளஸ்ஸே வடிவமைப்பே தெரியல. இங்கே இருக்குது பாரு எப்படி இருக்குது. குட்டி மீன் ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா குட்டி மீன் தான் நல்லா ரொம்ப பொரிஞ்சிருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அல்ட்டியாக இருந்திருக்கும். ஆனால் கழட்டி இருப்போம். 2 நாள் ஆயிடும். அதெல்லாம் போய் அரைச்சிட்டு இருந்தோம்னா. இதை பொறிக்கிறதுக்கே ஆமாம், காலையில் 9 மணிக்கு வந்தோம். சூப்பராக இருக்கு. எலுமிச்சை மிளகா வெங்காயம் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. ஆஹா, இங்கே பாருங்க. ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன். மசாலாவோட டேஸ்ட்லாம் தெரியவே இல்லை. மீனோட டேஸ்ட்டு தான். அது அரைவேக்காடு எடுத்துருந்தோம்னா அப்படியே தெரிஞ்சிருக்கும் மசாலாவோட டேஸ்ட்டு. ஆனால் இப்போ மீனோட டேஸ்ட்டு தான் தெரியுது. பார்க்கலாம் இது எல்லாத்தையும் சாப்பிட்ருமானே.
தினேஷ் வர்றீங்களா இல்லை எல்லாத்தையும் தின்னுட்டுமா? தின்னு முள்ள வேணா வைக்கிறோம், வந்து சாப்பிடு. எங்கேயோ போன பேசிகிட்டே இருக்கிறேன் வந்ததுலேருந்து. அவங்க அம்மா வீடியோ பார்ப்பாங்க, அத்தான் பாருங்க என்னன்னு தெரியல, வந்ததுலேருந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறேன். இடையில் வேறு ஆபாச வார்த்தைகள் பேசுகிறேன். இடையில் ஆபாச வார்த்தைகள் வேறு பேசிகிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளை, என்னன்னு தெரியல. ஆரம்பிப்பா. நாங்கள்லாம் ஆரம்பிச்சதில்ல, 2வது ரவுண்டு போயிட்டு இருக்குது. மறுசோறு வாங்கிட்டோம். நீ மறுசோறு வாங்கினா சரி. இந்தா உனக்காக தான் இந்த ஸ்பெஷல் மீன் வச்சுருந்தோம். ஏய் எங்கடா 8+ங்கடா? 8+ இங்கே போயிடுச்சு. ஏய் என்னடா அது, கையை வச்சா கையோட வந்துருச்சு. அட ஏறாதா. ஏய் இப்போ தின்னுட்டானுங்கடாலா, கமலேஷ் தான் தின்னுட்டியா, தின்னுட்டுருக்கான் பாரு. கையை வச்சா அவன் தெரியாமல் வந்துருச்சுங்க. சாப்பிடு சாப்பிடு. ஏய் உனக்கு தான்டா அது. ஏய் சாப்பிடு சாப்பிடு, வேண்டாம் சாப்பிடு. 8+ தங்க வச்சுருக்கேன் பாரு. ஏய் இந்த வேலையும் செஞ்சக்கூடாது. அந்த வேலை செய்யலை. அப்படியே இங்கே ஒரு பெரிய மீன் வந்தோடனே சோறு மாதிரி இருக்கேன். 8+ங்களா? தின்ட்டிங்களா? டேஸ்ட் நல்லாக்கா? ஏதோ. அப்படியா, சரி கொண்டாடு, மீன் வச்சுட்டு கிளம்பு. டேஸ்ட் நல்லா இல்லையில. இதுதான்டா மீன் 8+. ஏய் சும்மா சொன்னா ஜிலேபிதா, பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஏய் எனக்கு ஒரு கை கொடு. இதுரா ஜிலேபிடா, 8+ அங்கே உள்ளே இருக்குது. ஏய் அங்கே நீ திங்கிறது தெரியுது. தெரியலங்க பாருங்க, பீஸ் அதே மாதிரி தான் இருக்கு. வீடியோக்காக தெரியுது. வீடியோக்கு நீ ஒன்றும் கரெக்டாக வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கொடு. வீடியோக்காக 8+ திங்கி காட்டுவாங்க, அப்போ தான் பார்ப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. கஷ்டப்பட்டு பிடிச்சி போட்ட பார்ப்பேன். அவங்ககிட்ட நான் வாங்கி வச்சிருந்தா நீ நோகாமல் விட்டேன். 8+ தான். குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கிறேன், வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கியா. ஜிலேபிக்கு அதுக்கு தனியாக தெரியுதுங்க. பீஸே கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னால் அதை டேப் பண்ண முடியல. உனக்காக இத்தனை மீன் வச்சுருக்கிறேன். இது ஒரு மீன் கூட அப்படின்ற அத்தனை மீன் நீ தின்னு. 8+ திங்கோண்டா, கண்ணுக்கு நல்லதுடா மாப்பிள்ள. கண்ணுக்கு எல்லாருமே நல்லது தான், நீ கொண்டா. ஓகே, பார்க்குறேன் எவ்வளோ காலி பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் காட்டுறேன். இந்த விருந்தினை ஏற்பாடு செய்த தினேஷ்குமார் எம்ஏ எம்எல்ஏவை பாராட்டி எம்எல்ஏ அவருக்கு ரொக்க பரிசாக மீனின் வாள் தரப்படுகிறது. இந்த விருந்துக்கு நீதான மாப்பிள்ள முக்கிய காரணம். மாப்பிளைக்கு இதாகுதுடா, விற்குதுடா, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. கமலேஷ் அவன் மீனை பார்த்துட்டே இருக்கிற, எடுத்துக்கலாமாண்ணே? மாப்பிள்ள தான் ஃபுல்லாக சாப்பிட்டு பண்ண மாப்பிள்ள தான் ஹைலிஸ்டா. ஏய் குழந்தைக்கடா வைடா, ஏய் குழந்தைக்கடா உண்மையா வைடா. எந்த குழந்தைக்கு பிடிச்சிங்க? அது ஒரு குட்டி பாப்பாவுக்கு. ஒரு குட்டி குழந்தைக்கு கொடுத்து டேய் சத்தியமாண்ணா குழந்தைக்கு கொடுத்து குழந்தை வந்துடும். அம்மா வீடியோ பார்க்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே போட்டுருவேன். ஏய் திங்க முடிஞ்சா தின்னு, வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. அவ்வளோதான், அவன் ஃப்ளாட் ஆகிட்டியான். நம்மளும் இன்னும் ஒரு 2 மீன், அவ்வளோதான், ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஓர்ஸு பண்ணியாச்சு. எத்தனை இருக்குது? 5 6 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அவ்வளோதான், நானும் இன்னும் ஒரு 2 மீன் தான்டா. நைட்டு சோறு திங்கணும். மணி இப்போயே 6 ஆயிடுச்சா? ஓகேங்க, அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கறி வறுத்து உணவு கூப்பிட மாட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டாடா, பை பை.